நான் அமெரிக்காவுக்கு போய் ஒரு 21 நாட்களுக்கு மேலே நல்லா சுற்றி பார்த்தேன். அங்கே போய் சுற்றி பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது, அமெரிக்காவில் இருக்கிறது எதுவுமே தமிழ்நாட்டில் இல்லைன்னே இல்லை. ஆமாம், தமிழ்நாட்டில் எல்லாமே இருக்குது. ஏன் அமெரிக்காவில் இருக்கிறத விட சிறப்பாக தமிழ்நாட்டில் தான் இருக்குது. அமெரிக்காக்காரங்களே இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்து பார்த்துட்டு தான் சொன்னாங்க, அங்கே கூட இந்த மாதிரி இல்லைப்பா, இங்கே தான் இந்த மாதிரிலாம் இருக்குது அண்டா. ஆமாம், அங்கே கூட அமெரிக்காவில் இந்த மாதிரி இல்லை, இங்கே அந்த அளவுக்கு அண்டா. நல்லா சத்தம் போடுதுல்ல, உள்ளுக்கு 200 கிடக்கோ, அதனால் நல்லா சத்தம் போடுது. இந்த மாதிரிலாம் நம்ம உருட்டாமல் தமிழ்நாட்டில் என்ன நடக்குது அப்படின்றத ஒரு குறிப்பாக ஒரு 2 சம்பவத்தை பார்ப்போமே. இந்த குரூப் 2 என்ன நடந்தது, அது மட்டும் இல்லாமல் இவங்க விருதுநகரில் இளைஞரணி மாநாடு நடத்துனாங்களே, ஒரு சிறப்புமான ஒரு சம்பவம், அதெல்லாம் பற்றி நம்ம கொஞ்சம் பார்த்துருவோமா. நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள். அமெரிக்காவில் இருக்கிறது எதுவுமே தமிழ்நாட்டில் இல்லைன்னு இல்லை. இன்னொன்று, அமெரிக்காவை விட இங்கே தான் எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்கிறாருல்ல, அப்படியா? சரி, அங்கே இருக்கிறது எல்லாமே இங்கே இருக்குது, இங்கே இருக்கிறது அங்கே இருக்கான்னு சொல்லுங்கள். இப்போ மாநாடுன்னு ஒன்று கூப்பிட்டுட்டு அந்த மாநாட்டுக்கு வரவங்களுக்கு 500 காசும் சேலையும் கொடுத்துருக்காங்களா அங்கே அப்படின்னு கேட்குறீங்களா? சரி, கேட்போம், கொடுத்துருக்காங்களா? இளைஞரணி மாநாடுன்னு வச்சு அதுக்கு வரவங்களுக்கு பக்கத்துலேயே டாஸ்மார்க்கில் போய் வாங்கிக்கிறதுக்கான ஒரு சிறப்பு வசதி இருக்கா? அங்கே போய் இவ்வளோ கூட்டமாக அந்த மாநாட்டுக்கு வந்தவங்க போய் வாங்கி நீங்கள் பார்த்தது உண்டா? சொல்லுங்கள். கூட்டத்துக்கு வந்தவங்களுக்கு, தான் கட்சி கூட்டத்துக்கு வந்த நிர்வாகிகளுக்கு குப்பை வண்டியில் வந்து சாப்பாடு கொடுத்து நீங்கள் அங்கே பார்த்துருக்கீங்களா? இங்கே உண்டு. அது மட்டுமா, அந்த மாநாட்டில் கலந்துக்கிட்ட ஒரு தொண்டரை பாருங்கள், கையில் என்ன வச்சுட்டு ஆட்டுறாரு தெரியுங்களா? வீரனே ஆட்டுறாரா? இந்த இது இங்கே இருக்குது. இது அமெரிக்காவில் இருக்கா? சொல்லுங்கள். இதுக்கெல்லாம் ஒரு படி மேலே போய் ஒருத்தர் பாருங்களேன், தூக்கிட்டு போகிறாரா? ஏன் தூக்கிட்டு போகிறாரு? திராவிட பானம் உச்சத்துக்கு ஏறி, தலைக்கு உச்சத்துக்கு ஏறி அவரால் கால் வந்து தரையில் படலை. உன் கால் தரையில் படலை, முதல்ல நில்லு, அப்புறம் வந்து சொல்லு அப்படின்ற மாதிரி. அவர் கால் தரையில் படல, அவர் தலைவர் சொல்கிறது காதில் படல, அவர் வந்து ஃப்ளாட்டு திராவிட பானத்தை குடிச்சிட்டு, அதனால் அவர் வந்து தூக்கிட்டு போகிறாங்க. இந்த மாதிரி திராவிட பானம் அதை குடிச்சிட்டு இந்த மாதிரி தூக்கிட்டு போகிற சம்பவம்லாம் அமெரிக்காவில் இருக்கா? சொல்லுங்கண்ணே, சொல்லுங்கள். வாய் எந்த பக்கம் இருக்குது? ஓ, இந்த பக்கம் இருக்காட்டு. சொல்லுங்கள். இதெல்லாம் அமெரிக்காவில் இருக்கா? தமிழ்நாட்டில் இருக்குது. திராவிட மாடல் ஆட்சியில் இருக்குது. அவங்க கட்சிக்காரங்களுக்கே அதை வந்து செஞ்சு காட்டுறாங்க. இன்று எது உன்னுடையதோ அது நாளை திமுக காரனுடையது. நான் சொன்னது புரியுதா உங்களுக்கு? புரிஞ்சவன் புரிஞ்சுக்கோ, புரிஞ்சவனை கேட்டு தெரிஞ்சுக்கோ. ஐயா வந்து அவரோட ஆட்சி வருவதற்கு முன்பாக ஒரு வாக்குறுதி கொடுத்தாரு. முதல் கையெழுத்து, அதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லிக்கிறேன், இதுதான் அப்போ நடந்தது. அப்போனா இப்போ நடந்து ஒரு 2-3 நாள் ஆச்சு. இப்போ ஏன் இப்போ வந்து சொல்கிறேன் இவ்வளோ லேட்டாக ஆகிடுச்சு இந்த செய்தி அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. ஏன் அப்படின்னா, 4.25 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னதெல்லாம் இந்த ஆட்சிக்காரங்க செய்யலை. அதை கேட்க முடியல நம்மளால். 4 நாளைக்கு முன்னாடி நடந்த ஏன் இப்போ சொல்கிறீங்கன்னு கேட்கறதுக்கு நமக்கு அப்போ தகுதி இருக்கா? கல்வி கடன் தள்ளுபடி பண்ணுற நீங்களே பண்ணலையே, கேட்குறோமா? நகைக்கடன், விவசாய கடன் எதுவுமே கேட்கல. நீட் ரகசியம், நீட்டை ரத்து பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்களே, என்ன நடந்துச்சு? அதுக்கு பதிலாக டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 தேர்வை சென்னையில் ரத்து பண்ணிகிட்டு இருக்காங்க. என்னங்க நடக்குது தமிழகத்தில்? இவர் ஆட்சி பண்ணுறது தமிழ்நாட்டிலையா இல்லை சென்னையில் மட்டுமா? சென்னையிலேயும் இவ்வளவு கேடுகட்டு போய் பல லட்சம் மாணவர்களின் எதிர்காலத்தை, கனவை நசுக்கி இந்த புளிஞ்சிட்டாங்க, கசக்கிட்டாங்கன்ற குரூப்லாம் இப்போ வாய் திறக்காதே. பல லட்சம் மாணவர்கள், தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களோட வாழ்க்கையை, தேர்வர்களின் வாழ்க்கையை குட்டி செவராக்கியிருக்கு இந்த அரசாங்கம். இந்த விடியல் அரசாங்கம் பேர் மட்டும்தான் யார் வச்சு தொலைச்சான்னு தெரியல, விடியல். ஆனால் தமிழகத்துக்கு விடியலே கிடைக்கல இந்த 4.25 வருஷமாக. இதெல்லாம் எதையுமே கேட்காம நீ பேசுகிற கண்டென்ட் 4 நாளைக்கு முன்னாடி நடந்தது இப்போ ஏன் வந்து சொல்கிற அப்படின்றத கேட்கக்கூடாது. 4.25 வருஷமாக நம்மளும் வாய் திறக்கலை, இதெல்லாம் நாங்கள் பண்ணலையேன்னு சொல்லி அவங்களும் வாய் திறக்கலை.
கேஸுக்கு குறைச்சாங்களா, பெட்ரோல் விலை குறைச்சாங்களா, டீசல் விலை குறைச்சாங்களா? மின் கட்டண உயர்வு இப்போ வந்து ஏற்றி வச்சிருக்கிறாங்க. தேர்தல் வரப்போகுது, கொஞ்சமாவது மனசில் பயம் இருந்தால் தேர்தல் வரப்போதே ஏற்றுனோம்னா நமக்கு ஓட்டு கிடைக்காதேன்னு பயந்தாங்களா? இல்லை, தேர்தல் சமயத்தில் அடிக்கிறத அடித்தா அவங்க போடுறத போட்டு போயிட போகிறாங்க அப்படின்னு சொல்லி எவ்வளோ தெனாவட்டு தைரியம் இருந்ததுன்னா இப்போ கூட விலை உயர்வு அப்படின்றத அமல்படுத்துவாங்க. அத்தியாவசிய பொருட்களோட விலையும் ஏற்றி வச்சுட்டாங்க. எதை அவங்க இன்னும் பண்ணாமல் இருக்காங்க? இவங்க சொன்னதை ஒன்று கூட பண்ணலை. ஆனால் இவங்க எதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி வந்தாங்களோ எல்லாத்தையும் பண்ணிட்டாங்க. ஆட்சி வரத்துக்கு முன்னாடி அதிமுக ஆட்சியில் இருந்தப்ப எதிர்கட்சிக்காரங்களாம் கருப்பு கொடி எடுத்துகிட்டு போராட்டம் பண்ணாங்க. எதுக்குங்க? மதுக்கடைகள் இருக்கக்கூடாது, மூடணும்னு. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முதல் கையெழுத்து எதுக்கா? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் எங்களுடைய முதல் கையெழுத்து நீட்டை ரத்து பண்ணுவோம், மதுக்கடைகளை ரத்து பண்ணுவோம் அப்படின்லாம் சொல்லிவிட்டு ஆட்சிக்கு வந்துட்டு அப்போல்லாம் கருப்பு கொடி காட்டிட்டு இவங்க ஆட்சிக்கு வந்த பின்னராக மதுக்கடையில் டபக்குன்னு திறக்கிறாங்க. ஒரு கடையும் மூடவே இல்லை. மூடா கதவு, டாஸ்மார்க் கதவு, அது எல்லா நேரமும் ஓப்பனில் இருக்குது. நீங்கள் இந்த தமிழ் நியூஸ் TN 24x7 ஒரு சேனல் இருக்குது பாருங்கள், அதை பாருங்களேன். திமுக என்ன அட்டூழியம் பண்ணுதுன்றதெல்லாம் புட்டு வைக்கிறாங்க. நியூஸு, பாலிமர், தமிழ் ஜனம், இந்த சேனலாம் நீங்கள் பார்க்கணும். இதெல்லாம் வந்து சேட்டலைட் சேனல், நீங்கள் கொஞ்சம் பார்க்கணும். தயவு செஞ்சு இந்த சேனலை பாருங்கள். போய் சன் டிவியில் போய் சீரியல் பார்த்துட்டு இருக்காதீங்க. கலைஞர் டிவியில் போய் புதுப்படம் போட்டிருக்காங்க, குருவி சுறான் போட்டிருக்கான்னு போய் பார்த்துட்டு இருக்காதீங்க. வாழ்க்கையை அழிஞ்சு போயிட்டுருக்கீங்க. தமிழகமே அழிஞ்சு குட்டி சேவாக போயிட்டுருக்கு. அதை போய் உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு பார்க்காதீங்க மக்களே, பேராண்டிகளே, பண்ணாதீங்கப்பா. பாருங்கள், இந்த அளவுக்கு பண்ணிவிட்டு மதுக்கடையில் மூடணும்னு சொல்லிட்டு இவங்க ஆட்சிக்கு வந்த பின்னர் தான் கள்ளக்குறிச்சியில் கள்ளசாராயம் குடித்து 68 பேர் இறந்து போனாங்க. வாய் துறக்கல. எப்படி அடைச்சாங்க தெரியுங்களா? காசை விட்டு எறிகிறாங்க. இவங்க ஆட்சியில் எது நடந்தாலும் காசை விட்டு எறிவாங்க. இவங்களோட ஆட்சியில் TNPSC குரூப் 2 தேர்வை நடத்துறதுக்கு ஆளுமை சரியில்லாத காரணத்தினால, சரியான திட்டமிடல் இல்லாததுனால எக்ஸாம் நடக்கிற அன்னைக்கு சென்னையில் மட்டும் நடக்கலை, மற்ற மாவட்டத்திலலாம் நடக்குது, இங்கே மட்டும் நடக்கலை. இப்படி நடந்து போச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப இந்த முதலை கண்ணீர் வடிக்கிற மாதிரி யார் மேலேயோ போட வேண்டியதை இவன் மேலே தூக்கி போட்ட கதையா அந்த அதிகாரிகளே வந்து பணியிட மாற்றம் பண்ணுறது. என் ஆட்சியில் இது நடந்து போச்சு, நான் வந்து இது பண்ணுறதுக்கு லாய்க்கு இல்லாத ஒரு ஆள், எனக்கு எதுக்கு நீங்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிங்கன்னு தெரில, நான் ராஜினாமா பண்ணுறேன்னு பண்ணிட்டு போக வேண்டியதானே. எதுவுமே பண்ண முடியாத ஒருத்தங்க விளம்பரம் மட்டும் பண்ணிக்கிறாங்க. இந்த விடியா ஆட்சியின் சிறப்பே விளம்பரம் மட்டும்தான். அதில் மட்டும்தான் நம்பரும். அதுக்கு தான் மொத்த செலவுமே பண்ணிடுறாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த 4.5 லட்சம் கோடி வாங்கினதே இவங்க விளம்பரம் பண்ணுறதுக்கு தான் நினைக்கிறேன். நீங்கள் தமிழ்நாட்டில் குறிப்பாக நீங்கள் சென்னைக்குள்ளே வந்து பாருங்களேன். இப்படி திரும்பினா ஒரு விளம்பரம், இப்படி திரும்பினா ஒரு விளம்பரம், இப்படி திரும்பினா ஒரு விளம்பரம், இப்படி பார்த்தா ஒரு விளம்பரம், இப்படி கண்ணை மூடிட்டு இப்படி பார்த்தா உங்கள் கனவை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கீழே ஜாதி இதெல்லாம் குறிப்பிடணும். அந்த இதுக்கு ஒரு விளம்பரம், எதுக்கும் விளம்பரம், எங்கேயும் விளம்பரம், எதை எடுத்தாலும் விளம்பரம். எவ்வளவு செலவு பண்ணி இந்த விளம்பரம் பண்ணியிருக்காங்க தெரியல. எல்லாம் நம்ம காசு. யார் அப்போ முட்டு காசு? எல்லாம் நம்ம கொடுத்த காசு. இவ்வளவும் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு தேர்வு நடத்துறதுக்கு வாயில் ஏதோ வருது இல்லை. ஆனால் இவங்க மாநாடு பாருங்களேன், அவ்வளோ பெண்களுக்கு ஒரே மாதிரி காஸ்டியூமு, சகப்பு கருப்புன்னு ஒரே மாதிரி காஸ்டியூமு, சேருக்கு சேரு, நொறுக்கு தீனி, தண்ணி, குப்பை வண்டியில் சோறு, பாட்டிலு எல்லாம் அவங்க கொடுக்கல. பக்கத்து கடையில் போய் வாங்கி போட்டுக்கிட்டு திராவிட பணத்தை போட்டுட்டு திராவிட வரலாறு கேட்டுட்டு இருக்காங்க. அதிகமாக ஃபோன் யூஸ் பண்ணாதீங்கன்றாரு முதல்வர். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு? திராவிட வரலாறை பற்றி நீங்களே வந்து பேசணும், சேனல்லலாம் பேசி போடணும், மக்களுக்கு அதை கொண்டுட்டு போய் சேர்க்கணும், இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும், எல்லாரையும் ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்கு இவர் வந்து வழிவகை பண்ணுறாரு. போதையின் பாதையில் செல்லாதீங்க பேராண்டிகளே அப்படிம்பாங்க. அப்புறம் அங்கே மாநாட்டுக்காரவங்க எல்லாமே போய் டாஸ்மார்க்கிட்ட நின்றுட்டு இருப்பாங்க, பாட்டில் எடுத்துகிட்டு ஆட்டுவாங்க. இப்போது நம்ம காட்டின அந்த வீடியோ எதுவுமே வந்து நீங்கள் சன் டிவியில் பார்த்துருக்க முடியாது. இது சோசியல் மீடியாவில் மட்டும்தான் நீங்கள் பார்க்க முடியும். ஏன் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் திமுக ஆட்சி இங்கே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஃபோனை ஆயுதமாக பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கே எந்த தப்பு நடந்தனாலும் எடுத்து கப்புன்னு எடுத்து டப்புன்னு சோசியல் மீடியாவில் போய்கிட்டே இருக்காங்க. மக்களுக்கு உண்மை வந்து தெரிய வருது. இல்லைன்னா சன் டிவி பார்த்து சீரியல் பார்த்து அழுதுட்டு இருக்கிற நமக்கு எப்படி உண்மை தகவல் தெரியும்
சொல்லுங்கள். அதனால தான் தலைவர் அப்போ சொல்லியிருந்தார், நம்மவர்கள் வந்து எங்கே போய் பேசுகிறோன்னு தெரியாமல் எல்லாத்தையும் பேசி வச்சுட்டு வந்துடுறீங்க. இப்போல்லாம் எல்லா இடத்துலையும் கேமரா இருக்குது, சிசிடிவிலாம் இருக்குது, தொக்கா மாட்டிக்கிறோம், அப்புறம் மன்னிப்புலாம் கேட்டுக்கிட்டு இருக்கோம். அதனால் எங்கேயும் போய் எதையும் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐயாவே ஏதாவது ஒன்று பேசி மாட்டிட்டுருவார். அந்த மாதிரிலாம் போயிட்டுருக்கு. அதனால தான் கொஞ்சம் தெரிய வருது. சன் டிவியில் இன்ன வரைக்கும் இந்த மாதிரி ஃபுட்டேஜ்லாம் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. ஆனால் தமிழக வரலாற்றிலேயே அவங்க போடுற மாதிரி தமிழக வரலாற்றிலேயே முதல் முறையாக டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 தேர்வை தமிழகத்தில் சென்னையில் நடத்துகிறதுக்கு தேர்வு மையத்தை அமைக்காமல் கோட்டை விட்டுது இந்த திமுக அரசாங்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மெயின் தேர்வை எழுதுவதற்கு தேர்வு மையத்தை அமைக்காமல் கோட்டையை விட்டு பல லட்சம் மாணவர்களின் கனவுல மண்ணள்ளி போட்டது இந்த திமுக அரசாங்கம். தமிழக வரலாற்றிலே நடக்காத ஒரு சம்பவம். இதில் என்ன அப்படின்னா, இவங்க ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி சொன்னாங்களே நீட் தேர்வை ரத்து பண்ணுவோம். ஆனால் ஆட்சிக்கு வந்துட்டு எந்த தேர்வை ரத்து பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா? பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆகிட்டார். நீட் தேர்வா குரூப் 2வா அப்படின்ற மாதிரி. இவங்க மாநாடுலாம் இப்படிலாம் நடத்துவாங்க, ஆனால் ஒரு தேர்வு நடத்துறதுக்கு முடியல இவங்களால். அப்போ இவங்களுக்கு எது முக்கியம் தெரியுதா உங்களுக்கு? தேர்தல் நெருங்குது, தேர்வு தான் நமக்கு முக்கியமா, மாநாடு தான் நமக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி கண்ணும் கருத்துமா முதல்வர், துணை முதல்வர், அமைச்சர்கள்லாம் அங்கே இருந்தால் தேர்வு எப்படி நடக்கும்? ஆனால் அதிகாரிகள் மேலே பழியை போட்டு அவங்கள மாற்றி விட்டு ஒரு கண்துடைப்பு நாடகத்தை நடத்தி காட்டும் தமிழகத்தில். அதுக்கு ஒத்து ஊதும் தமிழகத்தில் சில சேனல்கள். அது இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டில் திமுக செய்கிற தவறுகளே தெரியாமல் போயிடும். அந்த சேனல்கள்லாம் டிஆர்பி ஏறாமல் கொஞ்சம் நீங்கள் பார்க்காம இருந்தால் போதும், அவங்களும் நியாயத்தின் பக்கம் வந்துடுவாங்க. அந்த சேனலை பார்த்து நம்ம வந்து ஐயோ ஸ்டாலின் அவர்கள் இவ்வளோ செஞ்சிட்டாரா அப்படின்னு சொல்கிறது ஒன்றும் இல்லை. ஆனால் அவங்க ஏதாவது ஒன்று செஞ்சுட்டா தான் சொல்லுவாங்க. யார்கிட்டையாவது போய் நேர்காணல் எடுக்கிறது. இவர் இப்போ முதல்வரால் ஆங்கரான்றதே எனக்கே கொஞ்சம் டவுட் வர ஆரம்பிச்சிச்சு. யார்கிட்டையோ போய் நேர்காணல் பண்ணிகிட்டு இருக்காருங்க. சொல்லுங்கள், நம்ம இந்த இதில் போனோம், நம்ம அது என்னது மீசாவா கசமசாவா ஏதோ ஒன்றில் போனோம் அப்படின்ட்டுலாம் சொல்லிட்டு இருக்காரு. அந்த மாதிரி இப்போ யார்கிட்டயோ போய் உக்காந்துக்கிட்டு கேள்வி பதில்னு இவர் வந்து நெறியாளர் வேலை பார்த்துட்டு இருக்காருங்க. இவர் என்ன, இவர் முதல்வர்ன்றதை மறந்து வேறு மாதிரி போயிட்டுருக்கிறாரு. ஒன்றும் புரியலை. இவங்க 2021 ஒரு உருட்டுனாங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 5.5 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பை உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் ஆட்சிக்கு வந்த பிறகு வெறும் 34,384 பணியிடங்களை மட்டுமே நிரப்பி மீதம் இருக்கக்கூடிய இளைஞர்களின் கனவுல மண்ணள்ளி போட்ட ஒரு அரசாங்கம் இந்த விடியல் அரசாங்கம். இதில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இது வந்து ஒரு தொழில்நுட்ப கோளாறு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி அப்படி தான் எஃப்ஐஆர் லீக் ஆச்சு, அது ஒரு தொழில்நுட்ப கோளாறுனாங்க. அதே மாதிரி இப்போ ஏன்டா நீ இதுக்கு வந்து தேர்வு மையத்தை நீ அமைச்சு கொடுக்கல அப்படின்னா, இதுவும் ஒரு தொழில்நுட்ப கோளாறு அப்படின்னு சொல்லி ஒரு உருட்டு விட்டுறாங்க. ஒரு வார்த்தையில் நீங்கள் உருட்டிட்டு போயிடுறீங்க. அந்த பரீட்சை எழுத வந்த மாணவர்களின் கனவுகள், அவங்க உழைப்பு, எத்தனை வருஷமாக மெனக்கெட்டு தன்னுடைய கனவை லட்சியத்தை அடையணும், அந்த தேர்வு எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு மெயின் தேர்வுங்க குரூப் 2 எக்ஸாமு டிஎன்பிஎஸ்சி, அதையே எழுதுறதுக்கு ஒரு தேர்வு மையத்தை அமைக்காமல், அது சென்னையில் அமைக்காமல் இவங்களுக்கு வேறு என்ன வேலைன்னு எனக்கு ஒன்றும் தெரியலையே. திமுக அரசாங்கத்துக்கு மாநாடு நடத்துகிறது தான் வேலையா? மக்களோட கனவு, இளைஞர்களின் எதிர்காலம், லட்சக்கணக்கான இளைஞர்களின் கனவை இப்படி கெடுத்து குட்டி சேவராக்குது இந்த அரசாங்கம். இந்த ஆட்சி வந்த பின்னர் படிக்காதவங்களுக்கும் கஷ்டம், படித்தவங்களுக்கும் கஷ்டம். நம்ம படித்து முன்னேறிடவே கூடாதுன்னு சொல்லி தான் ஹிந்தியவும் எதிர்ப்பாங்க. ஆனால் இவங்க நடத்துகிற ஸ்கூலில் ஹிந்தி இருக்கும். இவங்க இப்போ இந்த கவர்மெண்ட் எக்ஸாமே நடக்காமல் இது பண்ணி வச்சுருக்காங்கல்ல. இவங்க குடும்பத்தில் யாராவது வந்து அரசு அதிகாரிகள்லாம் வந்திருக்காங்களா பார்த்தீங்களா? ஏன் வரல? எங்கள் ஆட்சியில் தான் இவர் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த சிஇஓ இருக்கார்ல, கூகுள் சிஇஓ சுந்தர் பிச்சை படித்தார். இன்னும் இதில் பல பேரெல்லாம் சொன்னாங்களே, அண்ணாமலை அவர்கள்லாம் எங்கள் ஆட்சியில் தான் படித்தாருன்னா சொன்னாங்கள்ல. இவங்க ஆட்சியில் படித்தவங்களே இப்படி முன்னேறி இருக்காங்க அப்படின்னா அதுவே ஒரு உருட்டு தான். சரி, அவங்க உருட்டு வழியிலே நம்ம போனாலும் அவங்களாம் முன்னேறி இருக்காங்க அப்படின்னா, உங்கள் குடும்பத்தில் இருந்தவங்க ஏன் முன்னேறல? யாரும் ஒருத்தங்க கூட படித்து அரசு அதிகாரிகளாகவே வரவே இல்லையே. ஒரு கலெக்டரு, ஒரு ஐபிஎஸ், ஒரு ஐஏஎஸ், ஒரு டாக்டரு, எதுவுமே வரல.
நீட் தேர்வு கொண்டுட்டு வந்த பின்னராக பாருங்களேன், ஒரு டீ கடையில் வேலை பார்க்குறவரோட பொண்ணு டாக்டருக்கு படிக்க முடியுது. தெருவோரத்தில் கடை போட்டுக்கிறவங்களோட மகளோ மகனோ ஒரு ஏழ்மை குடும்பத்தை சேர்ந்த குடும்பத்தில் இருந்து கூட ஒருத்தங்க வந்து நீட் எழுதி டாக்டருக்கு படிக்க முடியுது, டாக்டர் ஆக முடியுது. ஆனால் பார்த்துருப்பீங்களே, அவர் யார், தயாநிதி மாறனா கலாநிதி மாறனா, அவங்க பொண்ணு வந்து எங்ககிட்ட இவ்வளோ காசு இருக்குது ஆனால் என் பொண்ணை டாக்டர் ஆக்க முடியல அப்படி சொல்லி புலம்புனாரு. நீ ஏன் புலம்புறீங்க? உங்கள் பொண்ணை நல்லா படிக்க வச்சுருந்தீங்கன்னாவே போதுமே. நீட் எக்ஸாம் போய் எழுதியிருக்கலாமே, எழுதி பாஸ் பண்ணால் போய் டாக்டருக்கு படிச்சிருக்கலாமே. படிக்கணும், பணம் இருந்தால் மட்டும் போதாது. பணத்தை வச்சு எல்லாத்தையுமே அடைஞ்சிட முடியும்னு நினச்ச உங்கள் கனவுல இடி இறக்குனது தான் அந்த நீட்டு. அப்படிலாம் இவங்க மத்திய அரசாங்கம் பண்ணவும் தான் இவங்க வந்து இவங்களுக்கு பிடிக்காமல் ஒன்றிய அரசுன்றாங்க. எங்கே ஒருவேளை வரவே வராது, இருந்தாலும் ஒருவேளை ஸ்டாலின் அவர்களோட கனவுல இந்த காங்கிரஸ் அரசாங்கம் மத்திய அரசா அமைஞ்சிருச்சின்னு வச்சுக்கோங்களேன், கனவுல வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போவும் மத்திய அரசுன்றதுக்கு பதிலாக ஒன்றிய அரசுன்னு சொல்லுவாரா? ராசாவுக்கு ஒரு அமைச்சர் பதவி கேட்பீங்களா? அப்போ ராசா அவர்களை ஒன்றிய அமைச்சர்னு சொல்லுவீங்களா? முன்னாள் ஒன்றிய அமைச்சர்னு இப்போ சொல்லுவோமா? முன்னாள் ஒன்றிய அமைச்சர் ராசா அவர்கள்னு சொல்லுவோமா? என்னங்க இப்போ மேட்ருக்கு வருவோம். 5.5 லட்சம் காலி பணியிடங்களை நிரப்பாத இந்த திமுக அரசாங்கம் அரசு இயந்திரத்தை முடக்கி விட்டு இவங்க வந்து சொல்கிறாங்க நம்பர் 1 முதல்வர் நான் தான். ஆமாம், அப்படி சொல்லி தம்பட்டம் அடிச்சுக்கிறாங்க. இந்த ஒப்பந்த முறை, குத்தகை முறைன்னு இது மாதிரிலாம் வேலைக்கு ஆள் எடுப்பாங்க. எடுத்துக்கிட்டு இந்த 69% இடஒதுக்கீடுன்றத வெறும் பேச்சளவில் வச்சுக்கிட்டு சமூக நீதின்றதையும் அப்படி குழி தோண்டி புதைக்கிறது தான் இந்த திமுக அரசாங்கம். ஆமாம், நான் இதெல்லாம் வந்து ஏதோ குறியீடுன்னு நினைக்காதீங்க. இது வந்து மொட்டை போட்டிருக்கேன், அதனால் இதை போட்டு கவர் பண்ணியிருக்கேன். இது வந்து திமுக ஆட்சி, அதாவது திராவிட மாடல் ஆட்சி போட்ட மொட்டைன்னு நினைக்காதீங்க. நான் பழனிக்கு போட்ட மொட்டை, பழனிவேல் முருகனுக்கு அரோகரா. இவங்க வந்து குரூப் 4லேருந்து டிஆர்பி தேர்வு வரைக்குமே எல்லா எக்ஸாம்லேயும் வந்து குளறுபடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க தேர்வு வாரியங்கள்லாம் செயலிழக்க வைத்ததே இந்த திராவிட மாடல் ஆட்சியின் மாபெரும் சாதனை. இளைஞர்களோட நலனில் இந்த திமுக அரசாங்கம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குதுன்னு பார்த்தீங்களா? 53 லட்சம் இளைஞர்கள் வேலையில்லா திண்டாட்டத்தில் இருந்தால் ஆண்டுக்கு வெறும் 10,000 பேருக்கு மட்டுமே வேலையை உருவாக்கி கொடுக்குது இந்த திமுக அரசாங்கம். அரும்பாக்கத்தில் தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் தேர்வு மையங்களில் நிலவிய குழப்பம், திமுக அமைச்சரில் தொடங்கி அதிகாரிகள் வரை நிலவும் குழப்பம், இந்த நிர்வாக சீர்குலைவே நமக்கு காட்டுது. 3 லட்சம் காலி பணியிடங்களை நிரப்புவோம்னு சொல்லி பொய் வாக்குறுதி கொடுத்த இந்த திமுக அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து உக்காந்துக்கிட்டு 6 லட்சம் குடும்பத்துக்கு மேலே வறுமையில் தள்ளி வச்சிருக்கு இந்த திமுக அரசாங்கம். இந்த எக்ஸாமில் அரும்பாக்கத்திலேருந்து கன்னியாகுமரி வரைக்குமே ஒரே சிலபஸு, ஒரே கொஸ்டின் பேப்பர் எல்லாமே இருக்கும்போது இந்த சென்னை மாணவர்களுக்கு மட்டும் ஏன் இந்த அளவுக்கு கொடுமை? இவங்க தேர்வு எழுதாத அந்த நிலைமையை நம்ம என்னன்னு பார்க்கறது? அவங்களோட உழைப்பு, ஏமாற்றம், பண நஷ்டம், இதுக்கெல்லாம் இந்த திமுக அரசாங்கம் என்ன சொல்ல போகுது? 3 லட்சம் காலி பணியிடங்களை நிரப்புவோன்னு சொன்னிச்சு, அதை ஏன் பண்ணலை? இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்குவோன்னு சொல்லிட்டு ஆண்டுக்கு வெறும் 10,000 பேர் மட்டுமே வேலைக்கு போகிறத, வேலை கிடைக்கிறத நம்ம எப்படி பார்க்குறது? இளைஞர்களோட இந்த கோபத்துக்கெல்லாம் இந்த திமுக அரசாங்கம் வரக்கூடிய தேர்தலில் கண்டிப்பாக பதில் சொல்லியே ஆகணும். ஏங்க, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமெல்லாம் இராணுவ பாதுகாப்போட சரியாக நடத்திச்சு அதிமுக அரசாங்கம். அதை இவங்க சொன்னாங்க, என்னென்னமோ பேர்லாம் வச்சாங்க. இப்போ கூட காலை பார்த்து போகக்கூடாதுன்றாங்க. ஏதாவது இவங்க வந்து முட்டையை எடுக்கிறது, செங்கலை தூக்கிறது, இதுதான் இவங்களுக்கு வேலையே. இப்போ இதை தூக்கி இது இல்லை, இப்போ வந்து எதாவது தூக்கிட்டு அரசியல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆக மொத்தம் இவங்க வந்து என்னென்னா, இந்த பொம்மையை காட்டி, இந்த அரசியல் பொம்மைன்னு முதல்வரை சொல்ல வரல, பொம்மையை காட்டி ஏதோ ஒன்று பண்ணுவாங்களே, அந்த மாதிரி இவங்க நமக்கு முன்னாடி எதையோ ஒன்று அப்படியே வித்தை காட்டிக்கிட்டே இருக்காங்களே தவிர வேறு ஒன்றும் நடக்கலை. இந்த திமுக அரசாங்கம் வேலை வாய்ப்பையும் உருவாக்கலை, எக்ஸாம் எழுத போனதையும் சரியாக எழுதவும் விடலை, தேர்வு மையத்தை அனுமதிக்கலை, கல்வி கடன் அதுவும் ரத்து பண்ணலை, நீட் எக்ஸாம் அது தேவைதான், ஆனால் இவங்க சொன்னாங்கள்ல பண்ணுவோன்ட்டு, அதை நம்பி சில பேர் ஓட்டு போட்டிருப்பாங்கள்ல, அவங்களுக்கான பதிலையும் இவங்க சொல்லலை, எதுவுமே இவங்க பண்ணல. இளைஞர்களின் நலனில்
துளியும் அக்கறையே இல்லாத அந்த திமுக அரசாங்கத்திற்கு வரக்கூடிய தேர்தல் பெரிய சவுக்கடியாக அமைய போகுது. எந்த ஒரு அறிவிப்பையும் எந்த ஒரு வாக்குறுதியாக மட்டுமே தான் போயிருக்கும் தவிர நிறைவேற்றாத இந்த திமுக அரசாங்கத்திற்கு 2026 தேர்தல்ன்றது மாபெரும் சவுக்கடியாக அமைய போது. மீண்டும் இவங்க எதிர்கட்சி வரிசையிலேயே உட்கார முடியுமான்னு தெரியல. அந்த அளவுக்கு அதல பாதாளத்துக்கு போகுது இந்த திமுக கூட்டணி. அதுதான் இப்போ கருத்து கணிப்பில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நல்லது நடக்கணும், ஆட்சி மாறணும், நமக்கெல்லாம் விடுதலை கிடைக்கணும். மக்களே பார்த்து உங்கள் ஓட்டை சிந்தாமல் செதறாமல், லீவு கிடைச்சிருச்சு நான் வீட்டில் இருக்கலாம், இல்லை வெளியே சுற்ற போகலாம், ஏற்காடு ஊட்டின்னு சுற்ற போயிடலான்னு போயிடாதீங்க. நீங்கள் அன்றைக்கி மட்டும் வெளியே போனீங்க அவ்வளோதான். அன்றைக்கி ஒரு நாள் தான் சுதந்திரம், அடுத்த நாள்லேருந்து சிறை. நம்ம ஆட்சிக்கு 11:10 ஆச்சுன்னா வண்டி ஓட்டுறா மணலை ஏடுறா அப்படின்னு சொல்லி கிளம்பிடுவாங்க. மழையை பார்க்க முடியாது, எதையும் பார்க்க முடியாது. திமுக ஆட்சியில் இவங்க சொல்கிறாங்கல்ல, அமெரிக்காவில் இருக்கிறது எதுவுமே தமிழகத்தில் இல்லை அப்படின்னு இல்லை. இதெல்லாம் என்னங்க? இப்போ பாருங்கள், இந்த வானத்தை பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்குல்ல. இந்த மேகம், இந்த நிலா, சூரியன் எல்லாமே எவ்வளோ அழகாக இருக்குல்ல. எப்படி எல்லாம் திமுகவில் தான் இங்கே நடந்தது. அமெரிக்காவில் இது மாதிரி உண்டா? தமிழகத்தில் மட்டும்தான், தமிழ்நாட்டில் மட்டும்தான் இது இருக்கும். அழகான வானம் இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அமெரிக்காவில் இது கிடையாது. ஏன் அப்படின்னா அதை மட்டும்தான் விட்டு வச்சுருக்காங்க, வானத்தை மட்டும்தான் விட்டு வச்சுருக்காங்க. அதுலேயும் 2Gயை போட்டாங்க, ஆனால் அதை மட்டும்தான் விட்டு வச்சுருக்குறாங்க. அதையும் எதாவது எடுக்க முடியும்னா எடுத்துருவாங்க. நீங்கள் இன்றைக்கி பார்ப்பீங்க, அந்த மலை இருக்கும். இந்த ஆட்சி நடந்துகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்களா, சில மலைகள்லாம் பாதியை காணா போச்சு. புற்றுநோய், கேன்சர் மாதிரி அதெல்லாம் தூக்கிட்டாங்க தெரியுங்களா. பாதி மலைகளை காணும், ஆறுகளை காணும், மணலை காணும். இன்று எது உன்னுடையதோ நாளை அது திமுக காரனுடையது. இது எங்கேயும் கேட்ட மாதிரி இருக்கா? புரிஞ்சவன் புரிஞ்சுக்கோ, புரியாதவன் புரிஞ்சவனை கேட்டு தெரிஞ்சுக்கோ. அதனால் மக்களே,